கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஐயா ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ நல்ல ஆவியானவராக எங்களோடு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நீ எங்களுடைய தகப்பன், நாங்கள் உங்கள் பிள்ளைகள். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனங்கள் ரெண்டையும் நம்ம படித்தா, நாம் எல்லாரும் இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு பெரிய உன்னத பாக்கிய பதவிக்குள்ளே அவன் வருகிறான். அந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த பூமியில் தேவன் வச்சிருக்கிறார். அதில் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியா. அப்போ நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற மனுஷனுக்கு தேவனுடைய பிள்ளையாகும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. அந்த பிள்ளையாகும்படியான பாக்கியம் நம்மளை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறது. பரலோகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்ததுனால அந்த பெற்றோர்களுடைய எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் தான் சுதந்திரவாளி. அவங்க சுதந்திரவாளின்னு அறிவிக்காட்டாலும் அறிவித்தாலும் நீங்கள் தான் சுதந்திரவாளி. அந்த சொத்துக்கு, வீட்டுக்கு, பொண்ணுக்கு, நகைக்கு, இடத்திற்கு, பணத்திற்கு எல்லாமே நீங்கள் தான் சுதந்திரவாளி. அது ஆட்டோமேட்டிக்கலாக அது உங்களுக்கு சொந்தமாய் மாறிவிடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அந்த சாக்கியத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. பூமிக்குரிய, ஆவிக்குரிய, பரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளையாகும். அதற்கு என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லுகிறது, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகணும் அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டா போது நீங்கள் பிள்ளையாக மாறுவீங்க, சுதந்திரவாளியாக மாறுவீங்க, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவீங்க. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதம் உங்களுடைய சொந்தமாய் மாறும். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே,
ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கொடும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.